என்ன மேலே எப்படி Papa. இன்றைய தினம் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் சென்று ஏற்கனவே நகர மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் நம்ம காலை உணவு ஒன்றாம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கிட்டு இருந்தோம். அது ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க.
நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 113 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவிகள் வந்து இந்த திட்டத்தினால பயன்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் இந்த திட்டமானது செயல்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. ஏன்னா நம்ம ஸ்கூல் சயின்ஸ் செக்ஷன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் சம்மந்தமாக போகும்போது நோன்மீல் 100% ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடமோ இல்லையோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே உள்ள அனைத்து குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் 2 விஷயம். ஒன்று, அவங்க வீடுகளில் சாப்பிடாம வர்றது இங்கே ஸ்கூலில் வந்து சாப்பிட்றது மேபி அவங்களுக்கு வீட்டில் அஃபோர்டபிலிட்டி இல்லாதனால வந்து சாப்பிட்ற குழந்தைங்க இருக்கலாம். செகண்ட் கேட்டகரி வந்து காலையில் பெரும்பாலும் வேலைக்காக கிளம்புறதுனால இந்த ஃபுட்டு தயாரித்து அவங்க சாப்பிட்றதுக்கு இருக்கிற நேரங்கள் வந்து இருக்காது. அதனால சீக்கிரம் கிளம்பி வரக்கூடிய மாணவர்கள் வந்து 8:30 மணிக்குள்ள ஸ்கூல்லேயே வந்துட்டோம்னா காலையில் சாப்பிட்டாலும் முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்கூலில் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது மாணவர்கள் முதலமைச்சர் பேசும்போது சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள பெற்றோர்களுமே வந்து இந்த திட்டத்தை ரொம்ப வரவேற்பாக பார்க்குறாங்க. அதனால தான் இப்போது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கியிருக்கோம். ஏற்கனவே நோன்மீல் ஸ்கீம் அப்படிங்கிறது எய்டட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை அறிவித்து அப்படி அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு செயல்வடிவம் கொடுத்து அந்த செயலின் மூலமாக உரிய பயனாளிகளுக்கு அந்த திட்டத்தின் பணம் போய் சேர்க்கின்ற வரை தொடர்ந்து அதை கண்காணித்து தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை கடந்த 3 ஆண்டு காலமாக நடத்தி வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய திட்டங்களில் ஒன்றுதான் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகிற திட்டம். ஆக அத்தகைய அந்த திட்டத்தை ஏற்கனவே அரசு பள்ளிகளில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. அதைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இத்திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு இன்றைக்கு அது செயல்படுத்த கொடுத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அப்படி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்த அந்த திட்டத்தை ஆங்காங்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கண்டவாயப்பட்டி பணிச்சாலையர் தர்ம கலாசாலை நடுநிலை பள்ளியிலே இந்த திட்டத்தை நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு முன்னோடியாக இங்கே தொடங்கி வைக்கிறோம். இந்த திட்டம் பரிசாரமாக தொடங்குகின்றன. அதனால் நம்முடைய மாவட்டத்தில் எஸ்கூர் வழங்கின தேர்வு செய்யப்பட்டது. நகராட்சியில் காரைக்குடியில் ஒரு 6 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆக அது ஆரம்பித்து அப்படியே போச்சு. அப்படி போன கொஞ்ச நாளில் அதில் இருக்க சில குறைகள் நிறைய குறைகள். ஏன்னா நிறைய நம்ம கணக்கு தெரியும், குறைகள் கணக்கு தெரியாமல் இருக்கு. அதையெல்லாம் வந்து ஃபீட்பேக் வாங்கி அதையெல்லாம் கலைந்திருந்து பிறகு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். பிறகு 2ஆம் கட்டமாக பேரூராட்சி, நகராட்சி போன்ற பள்ளிகளுக்கெல்லாம் பண்ணாங்க. இப்போ 3ஆவது கட்டமாக அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் என்று கண்டறியப்பட்டு அதில் இன்றைக்கு இந்த திட்டம் துவக்கப்படுகிறது. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 287 மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இதுவரை 3 கட்டங்களில் 1059 பள்ளிகளை சார்ந்த மாணவ செல்வங்கள் 38,855 மாணவ செல்வங்கள் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை
நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் நம்முடைய மாநிலத்தில் வேறு எந்த முதலமைச்சரும் செய்யலை. ஆனால் இன்னும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அங்கிட்ட கேளுங்க வாத்தியார.